ஜெனி பாலாஜி இருக்கீங்களா? அப்புறம் திடீர் பெரிய திடீர் யாரையாவது மிஸ் பண்ணிட்டா நீங்களே வந்துருக்கா சார் உட்காருங்க. சம்பத் சார் வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிபால். நான் தொடர்ந்து ஒரு 16 வருஷம் சினிமாவில் உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு முதல் படம் ப்ரொடக்ஷன் வந்து பீப்பிள் மீடியா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து வழக்கமான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்காது. கமர்ஷியல் படம் மட்டுமா இருக்காது, அதை தாண்டி ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்க்க போறீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி நான் நிறைய பேச விரும்பல. இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம படத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய டீமு. இது நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படம் முழுக்க முழுக்க உருவாகிறதுக்கு மெயின் ரீசனே இது தான். இல்லைன்னா நான் படம் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல சார். மிக்க நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஏன்னா தனி மனுஷனா இந்த படத்தை வந்து தோளில் கட்டி இழுத்துட்டு போயிருந்தாரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னும் 2 படத்தை இழுத்துட்டு போவாரு. படத்தில் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அட் த சேம் டைம் அதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு 8 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அது படம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்கள் படம் பார்க்கலாம். ஓகேல சார்? எல்லாருக்குமே வணக்கம். நான் பீப்புள் மீடியா ஃபேக்டரி சார்பா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பேசுகிறேன். இது எங்களோட 3வது படம், தமிழில் 3வது படம். முதல் படம் விட்னஸ் என்ற ஒரு படம் பண்ணோம். அது வந்து துப்புரவு பணியாளர்கள் கதையை எடுத்து பண்ணோம். ரோஹினி ஸ்ரத்தா ஸ்ரீநாத், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம் பண்ணோம். அடுத்ததாக வந்து வடக்குப்பட்டி ராமசாமி February 2 ரிலீஸ் ஆச்சு. அது எங்கள் படம் தான். இது 3வது படம். இதுவும் வந்து ரொம்ப சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படம் வந்து நாங்கள் படம் பண்ணுறதுக்கோ இல்லை அவார்டு வாங்குறதுக்கோ இந்த படம் பண்ணலை. இது கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்பான்சிபிள் ப்ரொடியூசராக ஒரு சொசைட்டிக்கு ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு அந்த ஒரு ஆர்வத்துக்காக தான் இந்த படம் பண்ணோம். அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எதனால நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் நன்றி சார்.